நெட்ஃப்ளிக்ஸோட தி ஹண்ட் ஆஃப் வீரப்பன் டெஃபினெட்லி நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி சீரிஸ். பட் அதில் வீரப்பன் அவர்கள் செஞ்ச ஒவ்வொரு குற்றத்தையும் ஃபேக்ட்ஸோட டிஃபைன் பண்ணிட்டு போலீஸ் புட்டாலிட்டியை வசனங்களாக வந்து கடந்திருப்பாங்க. ஆல்சோ இந்த ஹிஸ்ட்ரியில் நக்கீரன் டீமோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் இன்வால்வ்மெண்ட் மிகப்பெரிய ரோல் ஒன்று ப்ளே பண்ணியிருக்கு. அது நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷனில் மேஜர் மிஸ்ஸிங்க. ஆல்சோ அது டைட்டிலுக்கு ஏற்ப ஹண்டை நோக்கி வந்து நகர்ந்துட்டு இருக்கோம். அதன் வழியாக வீரப்பனை பற்றின ஒரு கேஸ் ஸ்டடியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ரெண்டு குறைகளையும் பூர்த்தி பண்ணி ஜிகர்தன டபுள் எக்ஸ் ஸ்டைலில் வீரப்பனே அவரோட சுயசரிதையை சொன்னால் எப்படி இருக்கும், அந்த சினிமா ஸ்லாஷ் ஜேர்னலிசமோட பவரை வேற லெவலில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க நண்பா. லிட்ரலி நக்கீரன் கோபாலோட ஃபார் மை பாய் ட்ரிபியூட் மூமெண்ட் டு வீரப்பன். ஃபார் மை பாய் இயக்குனர் வெற்றிமாறனும் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கார் என்றதும் எனக்கு இந்த பர்டிகுலர் சீரிஸ் பார்க்கும்போது வந்து புரிஞ்சுங்க. இன் ஜென்ரல் வீரப்பன் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டால் இட்ஸ் சப்ஜெக்டிவ் தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய குற்றங்களும் கொலைகளும் வந்துட்டு செஞ்சிருக்காரு, ஈக்குவலி நல்லதும் பண்ணியிருக்காரு. பட் தப்பு தான். ஸோ ஹீஸ் அ கிரிமினல். ஆனால் அவருக்கு ஈக்குவலாக அவர் அதை விட ஒரு படி மேலேயே போய் ஹார்ட்லெஸ்ஸாக ஒர்க் ஷாப்ன்ற பேரில் 2 ஸ்டேட் போலீஸ் மற்றும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு கொடுமையை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 2 கூட்டத்தோட வாரினால எளிய மக்கள் தான் எண்ட் ஆஃப் தி டே வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளோ பிளஸ்டான ஒரு சுச்சுவேஷன் அண்ட் சொசைட்டியில் நம்ம இருக்கோன்னு ப்ரே பண்ணிக்கிற வகையில் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறப்போ. ஸோ அந்த மக்களோட வாய்ஸ் வீரப்பன் மற்றும் அவரோட பொண்ணோட வாய்ஸையும் தாண்டி நான் முக்கியமானதாக வந்து பார்த்தேன். ஸோ சாண்டல்வுட் ஸ்மக்லர், எலிஃபண்ட் போச்சர், மர்டர் கிட்டத்தட்ட 100 கோடி இருக்கும் போல் அவரோட டேர்ன் ஓவர் எல்லாமே வந்துட்டு. பட் அவரை பிடிக்க டபுள் தி டைம் செலவு பண்ணி அவ்வளோ வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமும் பண சூழ்ச்சிகளுக்கு அப்புறமும் எப்படியோ வந்து பிடிச்சிருக்காங்க. பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு வீரப்பனே என்னோட வாயால் நடிச்செல்லாம் காட்டி சொல்லியிருக்கிற ஒரு செம்மையான டாக்யூ சீரிஸ் தான் இந்த கூசே முனிசாமி வீரப்பன். இந்த Z5 டாக்குமெண்ட்ரியை சரத் ஜோதி செம்ம டெக்னிக்கல் டீமோட வந்து இயக்கியிருக்காருங்க. நக்கீரனுக்கு வீரப்பன் கொடுத்த எக்ஸ்க்ளூசிவ் ரியல் இன்டர்வியூ டேப்ஸை பேஸ் பண்ணியும் மேஜர் சுச்சுவேஷன்ஸை ட்ராமாட்டிக்காக ரீக்ரியேட் பண்ணியும் இன்ட்ரெஸ்டிங்கான எடிட்டிங் பேட்டர்னில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நடிகர் ராஜ்குமார் கடத்தலோட கிளிம்ஸ் ஃபுட்டேஜோட சீசன் 2க்கு லீட் விட்டுருக்க இந்த சீசன் 1 ஆஃப் சீரீஸில் மொத்தமாக 6 எபிசோடுங்க. ஒன்னொன்றுமே கிட்டத்தட்ட ஒரு 35 to 45 மினிட்ஸ் கிட்ட வந்து ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பாகவே இது ஒரு 18+, எஸ்பெஷலி 4th எபிசோட் ரீசெண்ட் டைமில் என்னோட மனசை ரொம்பவும் பாரமாக்கின ஒரு பதிவு. அதை பார்த்த எஃபெக்ட்லேருந்து இன்னுமே நான் ஒன்றும் மீண்டு வரவே இல்லை. ஸோ வீக் ஹார்ட்டட் பீப்புளாக நீங்கள் பார்க்கவே வேணாங்க. மற்ற அடல்ட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அண்ட் ஆஃப் வீரப்பன் அண்ட் இந்த கூசே முனிசாமி வீரப்பன் ரெண்டுமே என்னோட 2023 பெஸ்ட் லிஸ்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக் அண்ட் மிஸ்டீரியஸான ஒரு உண்மை சம்பவம் இது. ஸோ டீம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க.